ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் சீரியலே வரலன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து விசாரிக்கிறாங்க காவேரி. அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் வந்து புரிய வருது. சரிங்க மாமா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் பெரிய ஆளாக வந்து தான் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாக பேசுகிறாங்க காவேரி. இன்னொரு பக்கம் விஜயை பார்த்து மீட் பண்ணி பேசுகிறாரு நிவின். பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அக்ரிமெண்ட் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தானே? கண்டிப்பாக நீங்கள் காவேரி விட்டு விலகி போயிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட விஜயும் பதில் பேச முடியாமல் தவிக்கிறாரு. என்ன ப்ரோ, உங்கள் வாயிலேருந்து பதிலே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்கறத கேட்ட விஜயும், அதான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குல்ல ப்ரோ அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு. வீட்டுக்கு வந்த விஜய் ரொம்பவே குழப்பத்தோடவே உட்காந்துட்ருக்காரு. நிவின் பேசின எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்க்குறாரு. வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நினச்சி பார்க்குறாரு விஜய். காவேரி எல்லாருமேலையும் எப்படி அன்பாக இருக்காங்க, தாத்தா பாட்டி எப்படி அன்பாக இருக்காங்க, எல்லாத்தையும் வந்து எப்படி கவனிச்சுக்கிறாங்க, ஆஃபீஸ்லேயும் ரொம்பவே பொறுப்பாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்று நினச்சி பார்த்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாரு. இல்லை, தாத்தா பாட்டி கிட்ட போயிட்டு நாங்கள் 2 பேரும் பண்ணிக்கிட்டது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, காவேரி வீட்லேயும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஏன் வெண்ணிலாவை சுத்தமாக மறந்துட்டு காவேரி ஏற்றுக்கக்கூடாது? காவேரி நல்ல பொண்ணாக தானே இருக்கா, எல்லா விதத்திலும் நல்லவளாக தானே இருக்கா, குடும்பத்துக்காக நிறையவே யோசிக்கிறா, நம்மளையும் நல்லா பார்த்துக்கிறா. நம்ம ஏன் அந்த நிவினுக்காக பயப்படணும்? நிவின் கிட்ட சொல்லிடலாமே. நம்ம வந்து தாலி கட்டி தானே ஒய்ஃபாக கூட்டிகிட்டு வந்த காவேரி. தாத்தா பாட்டி காவேரியோட குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்னா கண்டிப்பாக எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். காவேரி என்னோட முழு மனசோட அவளை ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டா என்ன? காவேரி ஏதாவது தப்பாக நினைப்பாளா நம்மளா? சச்சா, அப்படிலாம் இருக்காது. கண்டிப்பாக அவளுக்கும் என்னை பிடிக்கும். என்னாலையும் அவள் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தான் தோணுது. காவேரி கிட்டே நம்ம பொறுத்து இருந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவோட இருக்கார் விஜய். ஒரு பக்கம் வெண்ணிலா பார்த்தீங்கன்னா பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டோடு இருக்காங்க. பழைய ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புது. நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. டாக்டரும் வந்து சொல்கிறாங்க, அவங்க எந்த விஷயத்த பார்த்து வந்து ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்களோ அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சு பாருங்கள். நியூஸ் பேப்பரை தான் சார் அடிக்கடி பார்த்து வந்து அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறத கேட்டு இதில் யாரோ அவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, அதனால தான் அவங்க அப்படி எழுந்துட்டுருக்காங்க, யாருன்னு சொல்லிட்டு கேட்டு அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட சேர்க்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சஜஷன் சொல்கிறாங்க. இப்போ பாரு, இந்த நியூஸ் பேப்பரே வச்சுட்ருக்கியம்மா, இந்த நியூஸ் பேப்பரில் உள்ளவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. நிவேதா கேட்டால் ஆமாங்க, இவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவரை தான் நான் காதலிச்சேன் அப்படின்றதும் சொல்கிறத கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க. இந்த தம்பிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களோட ஒய்ஃப் தானே இங்கே வந்து பார்த்துட்டு போனாங்க, அன்றைக்கி எல்லாருக்குமே நமக்கு நல்லது பண்ணிட்டு போனாங்களே. இந்த சமயத்தில் இந்த பொண்ணுக்கிட்ட இந்த தம்பிக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டா இவங்க மனநிலை திரும்ப பழைய நிலைமைக்கு போனாலும் போகலாம். அதனால் இப்போதைக்கு நம்ம இதை சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து கலந்து ஆலோசித்து பேசுகிறாங்க. இந்த பக்கம் காவேரி மூலியமா யமுனா நிவினை வந்து விரும்பிட்டு இருக்க விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா விஜய் நிவினுக்கு பேசி புரிய வச்சு யமுனாவை சேர்த்து வைக்கிறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முக்கிய வியூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.